வெல்கம் டு கலைஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. இதில் சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே அதில் 3 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மட்டனுக்கு எப்போவுமே சோம்பு போட்டோம்னா அது ஒரு நல்ல சோம்பு வறுத்து போட்டோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதை வறுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வறுத்த சோம்பை நம்ம மிக்சியில் இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்ச சோம்பையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கட் பண்ணி இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின உடனே அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அந்த சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கின உடனே பார்த்திங்களா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் அந்த பச்சை வாசனை போகிற இது தெரியும் நம்மளுக்கு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கறி சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதில் இன்னும் 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே உங்களுக்கு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குக்கரில் ஆட் பண்ணி நல்லா கறியோடு கலந்து விட்டுக்கலாம். கலந்தோடனே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரோட மூடி வச்சு மூடி விசில் வச்சிடலாம். மட்டன் இது இளம் கறியாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 விசில் மட்டும் விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ விசில் விட்டு அடங்கிருச்சு. இப்போது தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா அனல் வச்சு கொதிச்சிட்ருக்கு.
இப்போது அந்த நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பொட்டுக்கடல அது 2யும் அரைச்சி வச்சதை வந்து நம்ம இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பார்த்திங்களா ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த தேங்காயும் மட்டன் மசாலாவும் போட்டதுனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிச்சா மட்டும் போதும். குழம்பு நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இப்போது கடைசியாக மல்லி இலை போட்டு நம்ம குழம்ப இறக்கி வச்சுக்கலாம். நான் இந்த மட்டன் குழம்புலேயே பார்த்திங்களா இந்த மட்டனை மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அது பார்த்திங்களா உங்களுக்கு தனியாக ஒரு வாணலில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்காக நான் கொஞ்சம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கிறேன். இப்போது அந்த குழம்புலேருந்து எடுத்து வச்ச மட்டனை நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதிலே கொட்டி நல்லா வதக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இப்போ இறக்கிக்கலாம். இப்போ சூடாக இட்லி இருக்குது, இந்த இட்லி கூட இந்த மட்டன் குழம்பும் இந்த மட்டன் சுக்காவையும் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.